Good morning, students. Now I discuss about 10th standard economics. Previous the GDP, gross domestic product, already given to the explanation. So now I thought to the gross domestic product, the definition. So gross domestic production is that total goods and service. Total goods and service, GDP means C plus I plus G plus X M. C means consumption, I means investment, G the government expenditure, X export and imports. So this is the definition. That means total goods and service in this country. Another, the GDP is the calculating the three methods. The method of GDP calculating. One is expenditure approach, another one is income approach, third one value added approach. So expenditure approach means Y equal to C plus I plus G plus X M. That means already I explanation, consumption, investment, expenditure, government expenditure, export and import. So export expenditure செலவின முறைன்னு சொல்லுவாங்க. இந்த செலவின முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வரக்கூடிய இன்கம்ல இருந்து, அதாவது தட் மீன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த ப்ரொடக்ஷன் உற்பத்திக்கு செய்யப்படுகின்ற செலவினத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்னு சொல்றாங்க. Next, the income approach. Income approach means wage plus rent plus interest plus profit. Wage நமக்கு வரக்கூடிய வருமானம். So rent means another one income. நம்ம any one shops, buildings, house give to the income. That means the rent and the interest, profits. Another one is profits. This is the income approach. நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை தான் என்ன பண்றோம், நம்ம இன்கம் அப்ரோச்ல பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். வேல்யூ ஆடட் அப்ரோச் மீன்ஸ் நம்ம இதை எப்படி பார்க்குறோம்னா, ஒரு டீ கடைக்கு போகிறோம். ஒரு டீ கடைக்கு போகும்பொழுது யூ பை த டீ. ஒரு ஷாப்பில் வந்து டீ ஷாப்பில் டீ வாங்குகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் குட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் குட்ஸ், ஏ கப் ஆஃப் டீ, ஏ கப் ஆஃப் டீ. அப்போ அந்த ஃபைனல் குட்ஸ் கப் ஆஃப் டீயில் நம்மளுக்கு கிடைக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் நிறைய ஆட் ஆகுது. என்னென்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ஆஃப் டீக்கு ஃபஸ்ட்டு மில்க், சுகர் அண்டு டீ பவுடர். ஸோ 1 டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் ஈக்குவல் டு டீ. திஸ் த வேல்யூ ஆடட் பர்சன், த ஃபைனல் வேல்யூ. திஸ் த ஃபைனல் வேல்யூ. நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொழுது ஃபைனல் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஆடட் அப்ரோச்னு சொல்றாங்க. திஸ் த கால்குலேட்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் தி ஜிடிபி. ஒரு நாட்டோடைய டோட்டல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுடைய இன்கம் வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய 3 அப்ரோச்சஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச் அண்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச். So this is the important things of the GDP. Another one is importance of GDP. GDP உடைய gross domestic production உடைய important என்ன? Steady of economic growth. Steady of economic growth. So steady of economic growth என்றது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். So not only for our country, see compared to the other countries, வெளிநாடுகளுடைய பொருளாதார ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும். ஸோ யூ நோ தட் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அன்டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு மேலே சைனா, அமெரிக்கா, தோஸ் ஆர் த கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ யூ நோ தட் எக்கனாமிக் growth in these other countries and compared to the our countries, that is the steady of economic growth. Another, unequal distribution of wealth. Unequal distribution of wealth means the rich people and poor people not to distributed in the equal in the society.
நம்மளுக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்றதே கிடையாது. அப்போ அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அங்க வந்து ஈக்குவலைசேஷன் கொண்டு வரணும். அப்போ வெல்த் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளங்கள் இருக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கான தடைகள் என்ன, அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன, அதையும் நம்ம பார்க்கணும். அனதர் கம்பேரிசன் வித் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. Already I said that comparison developed countries, developing countries. The world countries classified the three types. One is developed countries, that means G8, G20, G8, G20. This is the developed countries, this is the developing countries. Another last categories underdeveloped countries. நம்மளோட எக்கனாமிக்கை வந்து மற்ற ஒரு நாட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ அவங்களுடைய ஜிடிபி எவ்வளோ, நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோன்றதை நம்ம ஈஸியாக அதை கால்குலேட் பண்ண முடியும். அனதர் எஸ்டிமேட் திஸ் பர்ச்சேசிங் பவர். எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர்ஸ். நம்ம எவ்வளோ பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ ஒரு கண்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, அப்போ எஸ்டிமேட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த எஸ்டிமேட் பவர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கேப்பபிலிட்டி இருக்கு அதை நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ 3 types of sector they classified in this economical developments. 3 விதமான பொருளாதார முறைகளை வந்து பொருளாதார வளர்ச்சிக்காக செக்டர்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார் அண்டு கோஆபரேட்டிவ் செக்டார்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசுக்கு சொந்தமானது. தட் மீன்ஸ் த ஃபுல் அண்ட் ஃபுல்லி த ஓன் ஃபார் த கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு சொந்தமானது தான் பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ அப்போ அந்த பப்ளிக் செக்டர்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, வாட் ஆர் த ப்ரொடக்ஷன், குட்ஸ் அண்ட் சர்வீஸோடைய ப்ரொடக்ஷன் என்ன, இதை பற்றி நம்ம வந்து பப்ளிக் செக்டர்ஸ் பற்றி. அனதர் கைட் டு த எக்கனாமிக் பிளானிங். கைட் டு த எக்கனாமிக் பிளானிங் மீன்ஸ் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுத்தல். ஸோ அப்போ அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்கிறது எப்போ பார்க்குறீங்கன்னா, யூ செட் அப் த பிளானிங் கமிஷன். Each and every government, the new government formed to the 5 years. Before the 5 years, they set up the planning commission. So this planning commission main work to these economical developments. How to develop the economics, increase the production, investment. Another one is the involved to the other foreign countries. Totally the given to the ideas, வழி நடத்துதல் சொல்லுவாங்க, பொருளாதார திட்டங்களுக்கான வழி நடத்துதல். ஸோ அதற்காக ஒரு பிளானிங் கமிஷன், ஒரு திட்ட குழுவே வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. This is the importance of the GDP, study of economic growth, unequal distribution of the wealth, and the problem of inflation and inflation, the comparison with the developed countries of the world, the estimate this purchasing power, public sectors guide of the economic planning. This is the importance of GDP. Another limitation of the GDP. The limitation of the GDP means the several important goods and services are left out of the GDP. நிறைய முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிடிபியிலேருந்து லெஃப்ட் ஆயிடுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர்ஸ் மீன்ஸ் அவர் பேரண்ட். ஸோ சோஷியல் சர்வீஸ் அவர் பேரண்ட். The each and every need fulfill in our parent. So our parent service not include in this GDP. நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்யப்படும் சேவைகள் வந்து முழுமையாக ஒரு உள்நாட்டுடைய உற்பத்தியில் சேர்த்துக்கொள்ளப்படாது. அதனால் ஏற்படுகின்ற என்ன பண்ணணும்னா பொருளாதார ஜிடிபியோடு சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. அனதர் டு மெஷர்ட் ஒன்லி த குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. குவாலிட்டி. ஸோ குவான்டிட்டி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய
அளவு சொல்லுவாங்க, குவாலிட்டி அந்த பொருளுடைய தரம். அப்போ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தராங்களா அப்படி தானே பார்ப்போம் ஒழிய அது நல்ல பொருளான்னு பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு பென் யூஸ் பண்ற ஒரு பால் பாயிண்ட் பென் 1970ல பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த பால் பாயிண்ட் பென்னோடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படும் பொழுது அப்போ அங்க வந்து எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய பட் அதோடைய குவாலிட்டியை பார்க்கறது கிடையாது. அப்போ குவாலிட்டி இல்லாத பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் பொழுது நாட் டு பி யூஸ், அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துவது கிடையாது. அப்போ அதனால அங்க என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபியோட இது ஆட் பண்றது கிடையாது. அடுத்தது GDP does not tell us about the way of income and distribution in the country. So GDP வந்து பார்த்தீங்கன்னா வே த இன்கம், அபவுட் ஆஃப் த இன்கம் பத்தி நம்மளுக்கு சொல்றது கிடையாது. பட் டிஸ்ட்ரிபியூஷன் அதோடைய பகிர்ந்தளிப்பு முறை இதுவும் நம்மளுக்கு அதோட ஆட் ஆகிறது கிடையாது. த ஜிடிபி க்ளோஸ் நாட் டெல் அஸ் அபவுட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் த லைஃப் பீப்புள் ஆர் லிவிங். ஸோ ஹை லெவல் பர் கேபிட்டா already I discussed per capita income. Per capita income means தனி நபர் வருமானம். ஸோ இந்த தனி நபர் வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஹையா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு லோவா இருக்கும். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, ஹை இன்கம் low income in this per capita income. So they have the more variation. So this the per capita income they classified in this people as the three types of people: rich people, middle class people and poor people. So in this method in the per capita income, so sometimes not to added in this GDP. So the living standard of people, மக்களுடைய வாழ்க்கை தரம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து எது வந்து தீர்மானிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த per capita income. So this also not to the not to tell about the GDP. So the limitation of the GDP. So the gross domestic production lende definition and calculating methods and importance of the GDP and the limitation of the GDP. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாட்டுடைய வருமானம், அந்த வருமானத்தை கால்குலேட் பண்ணக்கூடியது, அதனால் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அதனால் ஏற்படுகின்ற குறைகள், இதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் லெசன்ல மீதி பார்ப்போம்.